அது ஒரு அழகான கிராமம். அந்த கிராமத்துல சுலோச்சனா சுரேந்தர் வாழ்ந்துகிட்டு இருந்தாங்க. அவங்களுக்கு ஒரே ஒரு பையன் சுரேஷ். மருமக அவனி, புது மருமக. மகளான சந்தியா பட்டணத்துல படிச்சுக்கிட்டு இருந்தா. சுலோச்சனம்மா உள்ள வீட பெருக்கிக்கிட்டு இருந்தாங்க. அதுக்குள்ள வெளிய கார் ஒரனாச்சு. மகளான சந்தியா கார்ல இருந்து இறங்கி உள்ள வந்தா. அடடே, என் பொண்ணு சுலோச்சனா வந்துட்டா. ஏங்க, யாரு வந்திருக்கா பாருங்க, நம்ம பொண்ணு வந்திருக்கா. அடடே, என் பொண்ணு சந்தியா. வாமா சந்தியா, எப்படிமா இருக்க? பிரயாணம் எல்லாம் நல்லபடியா முடிஞ்சதா? ஐயோ அப்பா, நான் ரொம்ப டயர்டா இருக்கேன். இந்த கல்லு ரோட்ல வண்டிய ஓட்டிட்டு வராங்கட்டியும் அந்த டிராபிக்க தாண்டி ஐயோ உடம்பெல்லாம் வலிக்குது. அடடே, பட்டணத்து மகாராணி கார்ல ஏசி போட்டுக்கிட்டு வந்தாலும் ரொம்ப டயர்ட் ஆயிட்ட போல. சந்தியா, அவ்வளவு தூரத்துல இருந்து கார்ல டிராவல் பண்ணி வந்திருக்க. முதல்ல இந்த எலுமிச்சம்பழம் ஜூஸ் குடி, கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகும். தேங்க்ஸ் அவனி. இருந்தாலும் இந்த சக்கரை போட்ட ஜூஸ் நான் குடிக்க மாட்டேன். என்னோட ஹெல்த் ப்ராப்ளம் ஆயிடும். நான் வீட்ல இருந்து வரும்போதே டயட் வாட்டர்ஸ கொண்டு வந்திருக்கேன், அதையே குடிக்கிறேன். என்னம்மா அப்படி சொல்ற? புது மருமக அவ கையால செஞ்சு கொண்டு வந்திருக்கா, நீ குடிக்காம அப்படி பேசுற? ஐயோ அம்மா, அதெல்லாம் உங்க காலத்துல. இப்ப யாராவது இந்த மாதிரி சுகர் இருக்கிற பொருளுங்களை சாப்பிடுறதே இல்ல. நான் கொஞ்சம் ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு வரேன். சரி சந்தியா, நீ போய் ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு வா, நான் சுட சுட டிஃபன் எடுத்து வைக்கிறேன். வாட், டிஃபனா அவனி? ஐயோ, மறுபடியும் அந்த இட்லி தோசை கார்போஹைட்ரேட் என்னால சாப்பிடவே முடியாதுப்பா. இல்ல சந்தியா, இன்னைக்கு களியும் காய்கறி குழம்பும் வச்சிருக்கேன். மாமாவுக்கும் அது ரொம்ப பிடிக்கும்ல. என்னது, களியா? அந்த களி முத்தையெல்லாம் எப்படிதான் சாப்பிடுறீங்களோ. சரி சரி, நான் போய் ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு வரேன். எல்லாரும் சாப்பாட்டுக்கு உக்காந்தாங்க. அவனி எல்லாருக்கும் சாப்பாட பரிமாறினா. அப்பா, அவனிமா எவ்வளவு நல்லா சமைச்சிருக்க. உன்னோட சமையல பத்தி ஒரு குறை கூட சொல்லவே முடியாது. அவ்வளவு ருசியா, புலுப்பா, காரமா நல்லா வச்சிருக்க. ஆமாப்பா, அவனி வந்ததுல இருந்து நம்ம வீட்ல எப்பவுமே பண்டிகை சமையல் தான். அப்பா, எனக்கு ஒரு விஷயம் புரியல. இந்த பழைய காலத்து சமையல இன்னும் எத்தனை நாளைக்கு தான் புகழ்வீங்க? இதுல ஒரு பிரசன்டேஷன் இல்ல, மாடர்னிசம் இல்லவே இல்ல. ஏமா, சமையல் ருசியா இருந்த பத்தாதா எதுக்கு பிரசன்டேஷன்? வயிறு நெறியணுமே தவிர அதுல எதுக்கு அழக தேடணும்? அதுக்குதாமா நீங்க இதே கிராமத்துல இருக்கீங்க. பட்டணத்துல சாப்பாடு பொருளை எவ்வளவு அலங்காரம் பண்ணி வச்சிருப்பாங்க தெரியுமா? அது இல்லாம அது ஹெல்தியா கூட இருக்கும். நான் செய்யற பாஸ்தா, சலாட், சீஸ் வச்சு நான் செஞ்சு கொடுக்கற ஃபுட் எல்லாம் சாப்பிட்டா அதுக்கப்புறம் நீங்க அவ்வளவுதான். பிரியா சந்தியா, நீ அவ்வளவு நல்லா சமைக்குவியா? ஆனா எங்களுக்கு ஒரு நாளும் செஞ்சு கொடுக்கல. நாளைக்கு பண்டிகை தானே, நாளைக்கு எல்லா சமையலையும் நானே செய்யறேன். ஒரு பக்கம் உங்க கிராமத்து மருமக அவனியோட சமையல், இன்னொரு பக்கம் என்னோட மாடர்ன் சமையல். எந்த சமையல் ருசியா இருக்கும்னு நீங்களே சொல்லுங்க. என்ன சொல்ற அவனி, உனக்கு இந்த சமையல் போட்டிய ஒத்துக்க மனசு இருக்கா? ஐயோ, உங்க கூட எனக்கு எதுக்கு போட்டி? நான் வீட்ல எல்லாருக்கும் பிடிக்கிற மாதிரி சமைப்பேன், அவ்வளவுதான். எனக்கு இந்த போட்டி எல்லாம் பிடிக்கல. பாத்தியா, அதுக்கங்கட்டியும் பயந்துட்டா? ஆமாம், பின்ன இந்த பட்டணத்து சமையல் முன்னாடி கிராமத்து சமையல் ஏமாத்திரம் நிக்கும். இங்க பாருமா சந்தியா, சரி உன்னோட பேச்சு பிரகாரமே நடக்கட்டும். நாளைக்கு எப்படியும் பண்டிகை தானே. ஒரு பக்கம் அவனி கிராமத்து சம்பிரதாய சமையல செஞ்சா, நீ பட்டணத்து மாடர்ன் சமையல செய். நாங்க எல்லாரும் ஜட்ஜ்மெண்ட் குடுக்கறோம். ஏங்க, நீங்களும் பைத்தியக்காரத்தனமா பேசுறீங்க. பண்டிகை அதுவுமா வீட்ல இருக்கிற பொட்ட பசங்க எல்லாருமே சந்தோஷமா சிரிச்சு பேசி சமைக்கணுமே தவிர. ஐயோ அத்தை, இருங்க அத்தை. சந்தியாவுக்கு அதுதான் சந்தோஷம்னா எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. நானும் சந்தோஷமா சமைக்கிறேன். சூப்பர், நாளைக்கு நான் சமைக்கிறத பார்த்து வாயில உங்களுக்கு தான் எச்சில் ஊற போகுது அப்படின்னு சொல்லி மறுவதுனால ஓவன் அவளுக்கு தேவையான எல்லா பொருளுங்களையும் கொண்டு வந்தா. அம்மா அஞ்சலி, என்னம்மா செஞ்சுக்கிட்டு இருக்க? அத்தை, இன்னைக்கு பண்டிகை இல்லையா, அதனாலதான் சாமிக்கு நெய்வேத்தியம், பாயசம், ஒப்பிட்டு, அதுக்கப்புறம் வடை எல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கேன் அத்தை. அம்மா, இன்னும் பழைய காலத்து பாயசம், அப்பளம், வடைன்னு இருக்கீங்களா? இங்க பாருங்க, நான் எவ்வளவு ஸ்பெஷலான ஐட்டம் சமைக்க போறேன்னு. வெஜிடபிள் சூப், ஓன் மில்க் குக்கீஸ், இன்னும் டெசர்ட்ஸ்க்காக ப்ளூபெர்ரி பாயசத்தை செய்ய போறேன். ஏமா, இந்த பேரெல்லாம் கேட்கும் போதே புதுசு புதுசா இருக்கே. இது எல்லாமே சமையலா இல்ல மந்திரமா? ஐயோ அம்மா, இத பத்தி எல்லாம் உங்களுக்கு தெரியல. சரி சரி, என்ன டிஸ்டர்ப் பண்ணாதீங்க, நான் எல்லாம் சமைச்சு குடுக்கறேன் பாருங்க. அவனி ரொம்ப பொறுமையா சம்பிரதாய குணத்தோட அடுப்புலயே பாயசத்தை செஞ்சுக்கிட்டு இருந்தா. அவ சமைக்கிற வாசனை
வீடு முழுக்க பரவிச்சு. ஆனா சந்தியா மட்டும் ஓவன் முன்னாடி நின்னுக்கிட்டு டெம்பரேச்சரை செக் பண்ணிக்கிட்டு டென்ஷனா இருந்தா. ஐயோ, இந்த கிராமத்துல இந்த ஓவன் எல்லாம் பழைய மாடல்னு நினைக்கிறேன். சரியாவே ஒர்க் ஆக மாட்டேங்குது. சீச்சி, என்ன வீடு இது? சந்தியா, என்ன ஆச்சு? ஏதாவது உதவி வேணுமா? இங்க பாரு அவனே, என்னோட சமையலெல்லாம் ரிச்சான சமையல். அத பத்தியெல்லாம் உனக்கு ஒண்ணுமே தெரியாது. நீ போய் அந்த அடுப்புல புகைய ஊது போ. சரி சந்தியா அப்படின்னு சொல்லி அவனி வெளியே போயிட்டான். சந்தியா ஓவன்ல குக்கீஸ வச்சுட்டு உக்காந்துகிட்டு ரீல்ஸ் பாத்துக்கிட்டு இருந்தா. ஓவன்ல இருந்து புகை வந்துகிட்டு இருந்தது. ஐயோ, என்னோட ஓட்ஸ் குக்கீஸ் எல்லாம் தீஞ்சு போய் தீஞ்ச வாசனை வருதே. என்ன இருக்கும்? ரிசல்ட் எல்லாம் இல்லனா என்னோட சமையல் எப்படி பூர்த்தியாகும்? சந்தியா, கவலைப்படாத. அந்த வாடி போன குக்கீஸ் எல்லாம் சைட்ல வை. நான் உனக்கு டெசர்ட்டுக்காக ஒரு அற்புதமான விஷயத்த சொல்றேன். நம்ம கோதுமை மாவு, வெல்லம் இதெல்லாம் வச்சு ரொம்ப சீக்கிரமாவே ஒரு சூப்பரான பாயசத்தை செய்யலாம். அதுக்கு மேல உங்களோட ஸ்டைல்லயே முந்திரி, பிஸ்தா எல்லாம் போட்டு டிசைன் பண்ண நீங்க சொன்ன மாதிரியே டெசர்ட் ஆயிடும். சரி சரி, அப்படியே செய். ஆனா யாருகிட்டயும் சொல்லாத. ஐயோ சந்தியா, நான் ஏன் சொல்ல போறேன்? நான் சொல்ல மாட்டேன். சரி சரி, நீ கொஞ்சம் ஹெல்ப் பண்ணு, நான் போய் நெய்யை கொண்டு வரேன். இப்படி 2 பேரும் சேர்ந்து சமையல முடிச்சாங்க. சந்தியா அவனியோட உதவியால அவ சமையலையும் முடிச்சிட்டா. இப்படி எல்லாரும் டைனிங் டேபிளுக்கு வந்தாங்க. ஒரு பக்கம் அவனி செஞ்சிருக்கிற சம்பிரதாயமான சமையல், இன்னொரு பக்கம் சந்தியா செஞ்சிருக்கிற சிட்டி மாடர்ன் சமையல் ரெண்டுமே இருந்தது. சந்தியா செஞ்சிருக்கிற வெஜிடபிள் சூப், இன்னொரு பக்கம் அவனியோட உதவியால செஞ்ச டெசர்ட் கூட சூப்பரா இருந்தது. டேபிள பாக்கும்போது 2 கண்ணும் பத்தலையே. சரி, முதல்ல நம்ம பொண்ணு சந்தியா எப்படி சமைச்சிருக்கான்னு பாக்கலாம். சுலோச்சனா அந்த டெசர்ட் எடுத்து வாயில வச்சு முழுங்க முடியாமையே பாத்துக்கிட்டு, ஐயோ சந்தியா, இது என்னம்மா அப்படியே பச்சை பச்சையா இருக்கு? இது சூப்பா வேற ஏதாவதா? அது இலை இல்ல, அது லசக்னா சீஸ். நீங்க பட்டணத்து சமையல் எப்பவுமே சாப்பிடல, அதனாலதான் வாயில ஒட்டுற மாதிரியே இருக்கு. நம்ம சந்தியா செஞ்சிருக்கிற பாயசம் டேஸ்ட் பண்ணி பாருங்க, உங்களுக்கே தெரியும் அப்படின்னு சொல்லி எல்லாரும் பாயசத்தை சாப்பிட்டாங்க. அடடே, இந்த பாயசம் உண்மையிலேயே சூப்பரா இருக்குமா சந்தியா? ஆமா டாடி, உண்மையிலேயே அற்புதமா இருக்கு. ஆனா அது என்ன? நான் எல்லாமே யூடியூப பார்த்து நல்லா தானே செஞ்சிருக்கேன். அண்ணா ப்ளீஸ் அண்ணா, சாப்பிட்டு பாருங்க, எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. பட்டணத்துல இருந்துகிட்டு சமைக்கிறதெல்லாம் ரொம்ப கஷ்டங்க. இருந்தாலும் சந்தியா அந்த பாயசத்தை எவ்வளவு நல்லா செஞ்சிருக்கா பாருங்க. மாமா, என் சமையலையும் சாப்பிட்டு பாருங்க. சரி சரி, இப்போ என் புது மருமக அவனி சமையல சாப்பிடலாம். சுரேந்தர் சுட சுட சாப்பாட்டுல நெய்ய விட்டு கலந்து ஒரு வாய் சாப்பிட்டான். மூஞ்சில பரிபூர்ணமான திருப்தி பார்த்தா. அப்பப்பா, இந்த பருப்பு சாதம் சாப்பிடும்போது அப்படியே அமிர்த மாதிரி இறங்குதுமா. இந்த புளியோகரைய சாப்பிடும்போது கோயில்ல குடுக்கற பிரசாதம் மாதிரி இருக்கு. இந்த வடை கூட இவ்வளவு கிறிஸ்பியா இருக்கு பாத்தியா? அம்மா அவனி, உன்னோட சமையல சாப்பிட நாங்க எல்லாரும் கொடுத்து வச்சிருக்கணுமா? ஆமாங்க, இந்த ஒப்பட்டிக்குள்ள இருக்கிற பூர்ணத்தை வாயில வச்ச உடனே அப்படியே கரைஞ்சு தொண்டையில இறங்குதுங்க. இங்க பாருமா சந்தியா, உன்னோட மாடர்ன் சமையலை விட எங்க அவனிதான் சமைச்சிருக்கிற சமையல் இன்னைக்கு சம்பிரதாயமா தொண்டையில இறங்குது. ச்சே, நீங்க எல்லாரும் சேர்ந்து என்ன கலாய்க்கிறீங்கல்ல? என்னோட சமையலோட அருமை உங்க யாருக்குமே புரியல. அவனே இங்கே இருக்கிறதுனால அவளை பத்தி தான் பெருமையா பேசுறீங்க. என்னோட சமையல்ல இருக்கிற காஸ்ட்லி தெரியல. சந்தியா, கவலைப்படாதமா. சமையல் அப்படிங்கிறது எல்லாருக்கும் ஆரோக்கியமாவும் இருக்கணும், ருசியாவும் இருக்கணும். எல்லாரும் இஷ்டப்பட்டு சாப்பிடணுமா. நாங்க வயசானவங்க, வயசான எங்களுக்கு மைதா ஜீரணமாகாத பொருளை சாப்பிட்டா எப்படிமா ஜீரணமாகும்? அதை தவிர உன்னை கஷ்டப்படுத்தணும்னு நினைக்கலமா. அங்க பாரு, அந்த பாயசத்தை சாப்பிட்டு பாத்தியா எவ்வளவு ருசியா இருக்கு? சமையல் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் சந்தியா மட்டும் கவலையோட அவ ரூம்ல வந்து உக்காந்துருந்தா. சுலோச்சனா அதுக்குள்ள சமையல் அறைக்கு போகும்போது அவனி அங்க பாத்திரத்தை கழுவிக்கிட்டு இருந்தா. அவனி, உனக்கு ஒரு விஷயத்த சொல்லணுமா? சொல்லுங்க அத்தை, என்ன விஷயம்? நேத்து சந்தியா செஞ்ச டெசர்ட்ட சாப்பிட்டேம்மா, ரொம்ப அற்புதமா இருந்துச்சு. சந்தியா அவள நல்லா சமைக்கிறா அப்படின்னு இது வரைக்கும் எனக்கு தெரியலமா. ரொம்ப நல்லா கத்துக்கிட்டு இருக்கா. ஆமா அத்தை, சந்தியா ரொம்ப நல்லா சமைக்கிறா. அந்த பாயசம் கூட ரொம்ப நல்லா தான் இருந்தது. சமையல அப்படின்னா சந்தியாவுக்கு ரொம்ப பிடிக்கும் போல. ஆனா எனக்கு ஒரு சின்ன சந்தேகமா. நேத்து சந்தியா கிச்சன்ல சமைச்சுக்கிட்டு இருக்கும்போது தீஞ்சு போன வாசனை வந்துச்சே,
அதுக்கப்புறம் அவ சமையல் செஞ்சு எல்லாம் எடுத்து வைக்கும்போது அங்க தீஞ்சு போன குக்கீஸ் எல்லாம் இருந்தது. அதனாலதான் உங்ககிட்ட கேக்குறேன். ஐயோ அத்தை, அது 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 ஒண்ணும் இல்ல அத்தை. சந்தியா மெதுவா கிச்சனோட வாசப்படியில வந்து என்ன பேசுறாங்கன்னு கேட்டுக்கிட்டு இருந்தா. இங்க பாருமா அவனே, சந்தியா ஓவன்ல வச்சு அவளோட சமையல் எல்லாம் தீஞ்சு போனதுக்கு அப்புறம் அவ மரியாதை போக கூடாதுன்னு நீ தானே கோதுமை பாயசத்தை செஞ்சு அவ பேரை காப்பாத்துன. எனக்கு தெரியாதா என் மருமகளோட சமையல்? ஐயோ அத்தை, சந்தியா ரொம்ப ஆசையா சமையல் போட்டி ஆரம்பிக்கணும்னு இருந்தாங்க. அவங்க தோத்துட்டா அவங்க ரொம்பவே கவலைப்பட்டுக்கிட்டு இருந்திருப்பாங்க. சந்தியாவோட மரியாதை போனா நம்ம மரியாதை போன மாதிரி தானே, அதனாலதான் கொஞ்சமா சந்தியாவுக்கு உதவி செஞ்சேன். தயவு செஞ்சு மாமாவுக்கு சுரேஷுக்கு இந்த விஷயத்த பத்தி சொல்லாதீங்க அத்தை. அதுக்கப்புறம் சந்தியா ரொம்பவே கவலைப்படுவாங்க. இந்த வார்த்தையை கேட்டு சந்தியாவுக்கு கண்ணீர் வந்துருச்சு. உடனே சமையலறைக்குள்ள வந்து, அண்ணி என்ன மன்னிச்சிடுங்க, நீங்க கிராமத்து பொண்ணு, உங்களுக்கு சமையல பத்தியே தெரியாதுன்னு நான் ரொம்ப கேவலமா ரொம்ப அசிங்கப்படுத்தி பேசிட்டேன். ஆனா நீங்க என் மரியாதை காப்பாத்த உங்க தோல்விய கூட பார்க்கல. உங்களோட சிக்கனும் நீங்க குடும்பத்தை பாத்துக்கிற விதத்தை பார்த்து என்னோட ஆங்காரம் ரொம்பவே சின்னதாய் போச்சு. ஐயோ சந்தியா, இவ்வளவு சின்ன விஷயத்துக்கு எதுக்குமா நீ மன்னிப்பு கேக்குற? நீ பட்டணத்துல பெரிய படிப்பு படிச்சு வேலையில இருக்க. உன் முன்னாடி நான் ஏமாத்திரம் சொல்லு? அது இல்ல நீ, படிப்பு பணம் மட்டும் இருந்தா பத்தாது. சம்ஸ்காரம், யாருகிட்ட எப்படி பேசணும் எப்படி இருக்கணும்னு உங்களை பார்த்துதான் இன்னைக்கு கத்துக்கிட்டேன். சமைக்கிறது அப்படின்னா கேவலம் அலங்காரம் மட்டும் இல்ல அண்ணி, வீட்டுல இருக்கிறவங்க மேல பாசத்தை காட்டுறது அப்படின்னு இப்பதான் நான் புரிஞ்சுக்கிட்டேன். சுரேந்தர் சுரேஷ் கூட சமையலறைக்கு வந்தாங்க. என்ன இங்க எல்லாரும் உக்காந்து ஏதோ பேசிக்கிட்டு இருக்கீங்க? சமையல்ல யாரு ஜெயிச்சா அப்படின்னு இதுவரைக்கும் யாருமே சொல்லவே இல்லையே. அப்பா, இந்த சமையல் போட்டியில உங்க மருமக அப்படின்னா என்னோட அண்ணி அவனிதான் ஜெயிச்சாங்க. நான் தோத்துட்டேன்பா. ஆனா நான் தோத்து போனது கூட எனக்கு சரியான பாடத்தை கத்து கொடுத்திருக்கு. என்னம்மா சொல்ற சந்தியா? ஆமா அண்ணன், இனிமே ஒவ்வொரு பண்டிகைக்கும் நான் பட்டணத்துல இருந்து நேரா இங்கதான் வருவேன். அன்னிகிட்ட கேட்டு கேட்டு கிராமத்து சமையல படிச்சுக்குவேன். கண்டிப்பா சந்தியா, அடுத்த பண்டிகைக்கு நம்ம 2 பேரும் ஒன்னா உக்காந்து யாருக்கு என்ன பிடிக்குமோ எல்லா பலகாரத்தை கேட்டு செய்யலாம். ஆஹா, அதை விட பெருசு வேற என்னம்மா வேணும்? ஆமாங்க, சொந்த பந்தம்னா இப்படிதானுங்க சந்தோஷமா இருக்கணும். ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவி செஞ்சுக்கிட்டு இருந்தா தானே அந்த குடும்பத்துக்கே அழகு. இப்ப மருமக மகளும் சேர்ந்துட்டாங்க. இனிமே நம்ம வீடு சந்தோஷத்துல நிறைஞ்சிருக்கோம். 2 பேரும் சந்தோஷமா ஒருத்தருக்கு ஒருத்தர் மூஞ்ச பாத்துக்கிட்டு சிரிச்சுக்கிட்டு இருந்தாங்க. மனசுல இருக்கிற அன்பு அந்த வீட்டையே ஒரு கோயில் மாதிரி ஆக்கிடுச்சு. இந்த கதை மூலியமா நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம், படிப்பு பணம் எவ்வளவுதான் இருந்தாலும் நல்ல சம்ஸ்காரம் சம்பந்தத்துக்கு கொடுக்கற மதிப்பு மட்டும்தான் மனுஷனுக்கு ஒரு நல்ல பேரை கொடுக்கும். மாடர்ன் அப்படிங்கிற பேருல சம்பிரதாயத்தை மறந்து போக கூடாது. அப்படியே ஒருத்தருக்கு ஒருத்தர் கௌரவத்தை கொடுத்து வாழ்ந்தா மட்டும்தான் அந்த வீட்ல உண்மையான சந்தோஷம் நிலைச்சு நிக்கும்.